ஹலோ கைஸ். இந்த எபிசோடில் பேசியிருக்க ஃபீமேல்ஸ் அவங்களோட வாய்ஸ் க்ளீனாக, அதாவது அவங்க யாருன்னு தெரியக்கூடாது, அவங்க வாய்ஸ் தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால ஸோ அவங்க வாய்ஸோட டெம்போ அண்ட் பிட்ச் கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ தட் அவங்கள ஈஸியாக யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. பட் அவங்களுடைய ஆனனமிட்டியை மதித்து இப்படி செஞ்சுருக்கும். ஸோ கேட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களையும். தேங்க்யூ. பூமர் ஷோர் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட் செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். ஓகே, ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். நான் உங்கள் பிராணி இணைஞ்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட 2 ஃபீமேல் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபீமேலோட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ யார் 2 பேர்னா சுட்கி அண்ட் டோரா. வணக்கம். வணக்கம் ப்ராலி. ஹலோ, நான் தான் உங்கள் டோரா. சரி, நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா ஐடி ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, இப்போ ஐடியில் வேலை செய்கிற பெண்கள், ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் படுற சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஐடி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதை வீட்டில் எப்படி நினைப்பாங்க, ஊரில் எப்படி நினைப்பாங்க, அவங்க எப்படி நினைக்கிறாங்க. ஸோ டோட்டலி நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட் லைஃப் ஆஃப் அன் ஐடி கை பசங்களோட இது பார்த்தோம். இப்போ ஃபீமேல் சைடு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐடி நீங்க புடிச்சு வந்தீங்கன்னா, புடிக்காம வந்தீங்கன்னா? தெரியாம வந்தோம். ஐடின்னா என்னன்னு தெரியாம வந்தோம். நான் தெரியாம வரல. ஆக்சுவலா எங்க அக்கா எல்லாம் படிச்சிருக்காங்க. சரி, நம்மளுக்கும் அந்த மாதிரி சேர்த்து விடுறாங்க, நம்மளுக்கும் காக்னிசன்ட்ல வேலை கிடைக்கும், டிசிஎஸ்ல வேலை கிடைக்கும், ஹெச்சிஎல்ல வேலை கிடைக்கும்னு நினைச்சு வந்ததுதான். அந்த மாதிரி உள்ள வந்ததுதான் இந்த ஃபீல்டு. அவங்க போயிருக்காங்கன்னா ஆனா இங்க இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப யார் நம்ம கூட இருக்க போனா யாருன்னா தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கவங்க எவ்வளவுதான் ஹையர் பொசிஷன்ல இருந்தாலுமே கூட சப்போர்ட் தான் பண்ண முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களோட எஃபர்ட்ல தான் எதனா ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்கவுங்க கையில தான் இருக்கு. எனக்கு கம்ப்ளீட்டா நான் இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலைக்கு போயிருந்தாலும் எனக்கு எல்லாமே புதுசா தான் இருந்திருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ஐடி, எனக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய அந்த ஸ்ட்ரீம்ல இருந்ததுனால நிறைய பேர் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. ஐ மீன், நம்ம எப்படி இருந்தாலும் காலேஜ்ல எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இது இருந்திருக்கும். ஐடியை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, பட் இது அதுவா அமைஞ்சது வேணா சொல்லலாம். ஆமா, ஆக்சுவலா எதுவுமே தெரியாம தான் எடுத்துடலாம். ஆனா இன்னைக்கு எனக்கு எது இப்போ நான் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னாலுமே நான் அவங்கள ஐடி சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இது என்ன சொல்றது, இது ஒரு கடல் மாதிரி, ஒரு எண்டே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க நம்ம யூஸ் பண்ற எல்லா டெக்னாலஜிஸா இருக்கு, எல்லாமே ஒரு நாள் அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் அவங்களை சஜஸ்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஓகே இதில் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி நானே ஒரு பாயிண்ட்ல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ எல்லாமே நம்ம லேர்னிங் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னா தெரியாமல் ஜாயின் பண்ணி எனக்கே பிடிச்சிருக்கு. அப்போ நிஜமாலே பிடிச்சி வரவங்களுக்கு இந்த இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் லிங்க்டின்லலாம் போஸ்ட் பண்ணுவாங்க, நான் சின்ன வயசில் அந்த சிபியூவில் ஸ்டார்ட் பண்ணேன், கேம்ஸ் ஸ்டார்ஸ் அண்ட் கேம்ஸ் விளையாடினேன், பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் போட்டிருப்பாங்க, அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்லாம் போடுவாங்க. எனக்கு ஜேர்னிலாம் ஸ்டார்ட் ஆகலை. நான் சும்மா உள்ள ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். தேர்ட் இயரில் எனக்கு அதை பற்றி நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு எல்லாமே தெரியணும்னு இல்லை, எதுனா ஒரு ஸ்ட்ரீமில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அவங்கள மாதிரி சின்ன வயசுலேயே கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு வரல, ஆன் பண்ண தெரியாம தான் வந்தேன். இன்னும் கூட எனக்கு அதாவது ஸ்கூல்லலாம் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, ஃபஸ்ட்டு படிக்கிற பொண்ணு. ஆனால் நான் பயோ ஸ்டூடெண்ட்டு. அப்போ ஒரு பயோன்னா பெருசு, கம்ப்யூட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பேன் நான். நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ப்ரெசன்ட்
அப்புறம் டாக்டர்ஸ் ஆப்சென்ட். ஆமா. அப்படின்னு போர்ட்ல நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டா முதல்ல வாயில இருந்து வர்றது டாக்டர் அப்படின்னு நான் போர்ட்ல எழுதியிருக்கேன். பட் ஸ்டில் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பேசுன நீ அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயோ அடிக்டா இருந்த நான் வந்து எனக்கு என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியாம தான் நான் வந்து இந்த ஐடிக்குள்ள வந்தேன். இருங்க. நமக்கு ஏன் டாக்டர் கிடைக்கலன்ற முதல் விஷயம் வந்து நம்ம டைம்ல வந்து நீட் வந்துருச்சு. யா எக்ஸாக்ட்லி. நம்ம டைம்ல நீட் வந்ததுனால என்னோட ட்ரீம் வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்ன்றது. இல்லனாலும் உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இத வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. அ, அ. நீட் இல்லன்னா மேபி நாட் இன் கோயம்புத்தூர் அட்லீஸ்ட் இன் குட் காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் எக்ஸப்ட் கெமிஸ்ட்ரி மற்றதுலலாம் நல்ல மார்க் தாங்க சுட்கி நான் எடுத்தேன். சாரி, நீ டோரால எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியாம தான் நான் வந்தேன். இன்னும் என்னோட பைத்தன் சார் வந்து என்ன நீ எல்லாம் பாஸ் ஆவியா அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனா வந்து எண்ட் ஆஃப் த செமஸ்டர்ல அவரை பார்க்கும்போது நீ இந்த கிரேடா அப்படின்னு கேட்டாரு. ஓகே, பட் ஐடி ஹாஸ் கிவன் மீ அ லாட் நவ். ஓகே. அப்படியே அப்போ வந்துட்டு அந்த ஐடி ஹஸ் கிவன் யூ லாட். ஸோ அதான் அதனால வந்து உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் அதான் அதனால என்னென்ன கிடைச்சிச்சு? அது வந்து தேவையா தேவையற்றதா அப்படின்னு அதையும் அதையே சொல்லுங்க. ஐடில வந்து எனக்கு மற்ற ஜாப்ல எப்படின்னு தெரியல. இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் சம்திங் பீப்புள் ஆர் சீயிங். பட் நம்ம வந்து எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டா பொழப்போம்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு டாக் திஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் இதை பேசணுன்னு தான் நான் இந்த டாபிக்கே சொன்னது. ஐ ஐம் கெட்டிங் டு சி லாட் ஆஃப் மீம்ஸ். லைக் நான் வந்து ஒரு 3.5 எல்பிஏ இருக்க ஒரு பொண்ணும், அதே 3 எல்பிஏ இருக்க 5 எல்பிஏ இருக்க ஒரு பையனும் வந்து சேமாக வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எல்பிஏ இருக்க பையன் வந்து சிம்பிளாக லைக் ஒரு மீடியம் பழைய டிஷர்ட் போட்டு ஜீன் போட்டு வருவான். அதே ஒரு பொண்ணு வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு இட்ஸ் லைக் த ஹோல் கம்ப்ளீட் 3.5 வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்காகவே அவ செலவு பண்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் நான் அதை 100% அக்ரி பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் நாட் எல்லா கேர்ள்ஸும் வந்து ஐடிக்கு வரவங்க எல்லாரும் அப்படி அழகுபடுத்திக்கிறதுக்காகவோ இது பண்ணுறதுக்காகவோ வரதில்லை. ஒரு சிலருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். அந்த ஃபேமிலியவே நம்ம மட்டும்தான் ரன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பிரெட் ஏர்னராகவுமே இருப்பாங்க. ஆனால் இந்த ஐடி கேர்ள்ஸ்னாலே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியலைஸ் பண்ணுறது, இப்படி ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வர்றது வந்து இட்ஸ் பிட் ஆஃப் ஹர்ட்டிங் சம்டைம்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வரும்போதும் வந்து எல்லாராலையும் வந்து அந்த ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ண முடியாது. அந்த ஒரு லிவிங்கை வந்து எல்லாராலையும் வந்து இது பண்ண முடியாது. அப்படி சர்க்கிள் பண்ணும்போது த பீப்புள் ஹூ கான்ட் ஏபிள் டு ப்ரொவைட் தட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து ஷுர் தே வில் கெட் ஹர்ட். இஃப் மை பேரண்ட்ஸ் வேர் குட் ஐ வுட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப், அதாவது ஒரு சிங்கிள் ஹேர் கட்டுக்கு 8,000 என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஐ வில் நெவர் ஸ்பெண்ட். ஈவன் மை ஃபாதர் வாஸ் தட் ரிச். பட் அது வந்து சம்டைம்ஸ் இட் வாஸ் ஹர்ட்டிங். ஸோ ஐடி வந்து என்னுடைய ஃபேமிலியை ரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஐடிக்குள்ளே வரவங்களோட ஃபஸ்ட்டு எய்ம், இந்த மாதிரி மிடில் கிளாஸாக வரவங்களோட ஃபஸ்ட்டு எய்ம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகே இவங்கள பார்த்து நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு செல்ஃப் டவுட் வரும். பட் people who are listening to this, if you are getting that ideas, no, nothing அப்படி ஒண்ணுமே கிடையாது. Whatever the stuff that you have in your brain and whatever the work that you provide, that is what is going to speak at the end of the day. The haircut, the look, the whatever the appearance that you have, உங்களோட நாலேஜ் தான் பேச போகுது அந்த இடத்துல. அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இட் வில் டேர்ன் யூ டவுன் இன் மெனி வேஸ். நீங்கள் பாய்ஸ் கேட்குறவங்களுக்கு வந்து பாரு, பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் நீங்களே ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். நார்மலாக அப்படி போய் ஒரு பொண்ணு நிற்கிறா, மாடர்னாக ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா, நீங்கள் 2 பேரில் யார் பார்ப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ற விஷயம் வந்து என்னன்னா வந்து இவனுங்களுக்கு வந்து நீ சொன்ன கடைசி கேள்வியிலேருந்து அப்படியே போகிறேன். ஸோ கடைசி கேள்வி நீ கேட்டன, இப்போ ஒரு மாடர்ன் பொண்ணு வந்து நின்னா, ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் வேர்ல ஒரு பொண்ணு வந்து நின்னா இவனுங்க ப்ரோ, இட்ஸ் அபவுட் சிம்பிளிசிட்டி. சரி எப்படின்னா நான் சும்மா அதை மீன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், இவனுங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரே வார்த்தைனா.
ஓகேயா? ஸோ இந்த மாரி வந்து நீ நீ ஒரு பொண்ணு இவனுங்க சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுவானுங்கன்னா, இவனுங்களுக்கு என்ன சொல்றது? ஃபார் சீயிங் ஆர் ஃபார் லவ், இல்ல ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப், இல்ல இவனுங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த மாடர்ன் பொண்ண வந்து பேசிப்பானுங்க. ஆனா ம். லைஃப்க்குன்னு வரும்போது, சரி இவ தான் நம்ம வீட்டுக்கு செட் ஆவான்னு இவனுங்களே ஓர வஞ்சனை. யா அதேதான் நான் சொல்றேன். இட்ஸ் லைக் இது வந்து ஹர்ட் ஆகும். இதெல்லாம் என்ன ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா நெவர். பட் ஏன் வந்து இந்த பியூட்டிய வந்து அப்படி குளோரிஃபை பண்றாங்கன்றது தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு டான்ஸ் ஆடி போட்டாலோ, இல்ல ஏதோ ஒரு பொண்ணு ஒரு அழகா இது பண்ணி போட்டாலோ, ஷி வில் கெட் இன்டு த ஹிட். அவளோட பேஷன் எதுவா வேணா இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒண்ணு பண்ணிடுறா, இட்ஸ் கோஸ் டு வைரல் அப்படின்னா உடனே அவள ஃபிலிம்ல தூக்கி போடணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கு. தட் வி நீட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸ்டாப் குளோரிஃபைங் த பியூட்டி, ஸ்டாப் குளோரிஃபைங் த ஃபேஷன் தான் சொல்லுவேன் நான். பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் தாக்கப்பட்டார்களா? நாட் எவ்ரிபடி நீட்ஸ் ஃபேஷன். பிகாஸ் இங்க பாரேன், ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். இஃப் ஷீ ஸ்பெண்ட்ஸ் 1 lakh ஃபார் ஹர் பியூட்டி அப்படின்னா, பிகாஸ் அவ அவளுடைய தொழில் அது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளும் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்கறது த ஸ்டூபிடிட்டின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் நெவர் கோயிங் டு கிவ் எனி சோர்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப்னா நான் சொல்லுவேனே. உன்னோட கரெக்ட். தொழிலுக்கு அது தேவையே படாது. அப்படி அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபீல்டுக்கு இந்த குளோரிஃபை தேவையில்ல. இந்த ஃபீல்டுக்கு தேவையானது நிறைய இருக்கு. அதுவே நம்மளால பண்ண முடியாது. இந்த ஃபீல்டு பெரிய விஷயம். இப்ப கடல் மாதிரி உள்ள நம்ம எந்த டாபிக் எது எடுத்தாலுமே படிச்சுனே இருக்க மாதிரி தான் இன்னைக்கு அதே தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இஃப் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு அனதர் ஐடி, நாட் ஓன்லி ஐடி கேர்ள், எனி ஃபீல்ட் கேர்ள், ஐ எம் லவ்விங் மை செல்ஃப், தட்ஸ் வை ஐ எம் ஃபக்கிங் ஸ்பெண்டிங் திஸ் மணின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் லவ்விங் யுவர் செல்ஃப். இவங்க தான் இப்போ சுட்கி சொன்னது தான் அந்த கரெக்ட் பாயிண்ட். என்னன்னா வந்து ஐ எம் லவ்விங் மை செல்ஃப், ஐ எம் ஸ்பெண்டிங் மை செல்ஃப்னு சொல்லிட்டு இவங்கலாம் சொல்லிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி தே ஆர் இன்செக்யூர் அபவுட் தட் அண்ட் தே ஆர் டூயிங் தட். யா எக்ஸாக்ட்லி. கான்ஃபிடன்ஸ் இல்லாம யூ ஆர் ஸ்பெண்டிங் அண்ட் டூயிங், இதனால தான் நான் இப்போ அழகா இருக்கேன்னு சொன்னது தட்ஸ் இன்செக்யூரிட்டி தான் என்னைய கேட்டா. எக்ஸாக்ட்லி அதே தான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் லவ்விங் யுவர் செல்ஃப்னா யூ ஆர் அக்செப்டிங் த வே யூ ஆர். கரெக்ட். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் லவ்விங் யுவர் செல்ஃப். லவ்விங் யுவர் செல்ஃப்னா ஐ ஐ ஹாவ் சம் டீத் இன்செக்யூரிட்டின்றதுனால நான் ஒரு பல்லுக்காக ஒரு 10 லட்சம், என்னுடைய கண்ணு தெரியலன்றதுக்காக கண்ணுக்காக ஒரு 10 லட்சம், இதை நான் கொண்டு போய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன அழகுபடுத்தி அப்புறம் என்ன லவ் பண்றது வந்து இட்ஸ் நாட் லவ்விங் யுவர் செல்ஃப். வன்மங்கள் கக்கப்படுகிறது. ஸோ என்னன்னா வந்து இப்போ ஒரு ஐடி பொண்ணுனாலே வந்து இவனுங்க டிஃபைன் பண்ணிடுறானுங்கண்ணே. நான் அதை தான் சொல்றேன். நீ கேட்ட கேள்விக்கு அதே தான் என்ன பண்ணணும். இவனுங்களையும் நான் அதை தான் கேட்குறேன். இப்போ அவ வந்து ஷீ இஸ் ஏர்னிங் அண்ட் ஷீ டஸ் வாட் ஷீ வாண்ட்ஸ். ஓகேயா? இப்போ அந்த பொண்ணு நம்பி அவங்க குடும்பம் இருந்துச்சுன்னா ஷீ டூஸ் த திங்ஸ் இன் தட் வே. ஓகே. இஃப் ஷீ இஸ் இண்டிபெண்டன்ட், அவங்க வந்து அவங்களோட மணி வந்து தேவை, அதாவது வீட்டுக்கு வந்து தேவைப்படல. லைக் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஊரில் வந்து பெண் பெண் சம்பாதிச்சா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலும் நிறைய பேர் இருக்காங்க. நார்த் எது அப்படி சொல்கிறேன், மெஜாரிட்டி சொல்கிறேன். பட் அதே அட் த சேம் டைம் அதையுமே வந்து ஒரு டிபெண்டன்ஸியாக இருக்கிற ஃபேமிலிஸும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் டூ ஃபேஸஸ். லைக் சென்னையிலே நம்மளுக்கு தெரியும், டிபெண்ட் பண்ணியிருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, டிபெண்ட் பண்ணாத பேரண்ட்ஸ் இருக்காங்க. டிபெண்ட் பண்ணியிருக்க பேரண்ட்ஸ் இருக்கும் போதும் லைக் நீ சொன்ன மாதிரி தே ஆர் த பிரெட் ஏர்னர்ன்ற மூலம் வந்து அந்த வீட்டு குடும்ப செலவை வந்து இவனோட சம்பாத்தியத்தில் பார்த்துக்கும் போதும் தென் அதை தாண்டி அவனால முடிஞ்ச செலவு அவளுக்கு பண்ண முடியறத பண்ணிக்குவான். அதே சமயத்துல ஒரு பொண்ணு தனக்கு இவ்வளோ காசு வரும்போது வந்து தென் ஓகே எனக்கு அதை பிடிச்சிருக்கு, சில விஷயம் நான் பண்றேன். இப்போ அவன் வந்து சஃபஸ்டிகேட்டடா சில விஷயங்கள் வாங்கிக்கிறான், ஓகே. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்க முடியுது, அது வந்து அவன் சம்பாதிச்சு அவனே பண்ண போனோம். அதுக்கு ஏன் வந்து இவனுக்கு டிஃபைன் பண்ணி வயிறு எறியுதுன்னு கேட்குறேன். ஏன்னா நீயும் சம்பாதிக்கிற, நீயும் ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி போடுற, அவங்க சம்பாதிச்சு அவங்க ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி போட்டா என்ன தப்பு? அது நான் தப்பே சொல்லல.
இதே நீ சொல்லு 2 கேட்டகரி வச்சுக்கோ. ஒண்ணு வந்து ஷீ இஸ் த பிரெட் ஏர்னர். இன்னொன்னு வந்து ஹர் பேரண்ட்ஸ் இஸ் நாட் அவங்களுக்கு வந்து அதாவது அந்த அந்த பொண்ணோட மணி வந்து இட்ஸ் லைக் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த மணி தேவைப்படல அப்படின்ற பட்சத்துல பையனா இருந்தா என்ன பண்ணுவான்? பையன் வந்து இண்டிபெண்டா இருந்தான்னு சொல்றீங்க. அதாவது ஃபேமிலியில பையனுக்கு இண்டிபெண்டன்ட். பையனுக்கு வந்து ஃபேமிலி இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அவனும் அவனும் அந்த வீட்டு பிரெட் ஏர்ன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதான் இண்டிபெண்டன்ட். நான் வந்து மேஜர் இது விட்டு இது சொல்றேன். இண்டிபெண்டன்ட். அதாவது அவன் காசு வந்து வீட்ல தேவையே பண்ணலன்னு வச்சுக்கேன். எப்படி தெரியுமா இருப்பான் அந்த பையன்? அதிகமா அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இஷ்டத்துக்கு செலவு பண்றது. என்னென்னமோ வாங்கி ட்ரெஸ் வாங்குறேன், ஷூ வாங்குறேன், என்னென்னமோ வாங்குறது. கண்ணாடி வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிராண்டா வாங்குறேன்றது. அடுத்த விஷயம் சரக்கு அடிக்கிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரி சரக்கு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆகுறது. 3வது விஷயம் வந்து ரியாலிட்டிலேயே வந்து இது வந்து யூடியூப்லேயே ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான். அவன் வந்து சில பேர் என்ன பண்ணுவான், ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பேஷன் இருக்கும். இப்போ வண்டி வாங்கணுன்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தன் வந்து சூப்பர் பைக்ஸாக வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இதுவும் கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஐ சி தட். சொல்றது எல்லாமே இது வந்து ஐ டோன்ட் நோ இட் இஸ் நெசசிட்டி ஃபார் லைஃப்னு. பட் அந்த ஃபேஸ் இருக்கணும் தான் நான் வாழ்க்கையில இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் கேர்ள்ஸ்ல இங்கேயும் வந்து திஸ் டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க, இந்த இந்த டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. இங்க நீ பாய்ஸ்ல வந்து நீ சொல்ற பத்தியா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாய்ஸ் கஷ்டப்படுறது பேசப்படுற அளவுக்கு ஐடி கேர்ள்ஸ் கஷ்டப்படுறத பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. when it comes to ஐடி கேர்ள் ஏர்ன் பண்ற கேர்ள் வந்து she spends like a stupid. when it comes to பாய்னா ஐடியில் ஏர்ன் பண்ற பையனா இருந்தா அவன் தான் அவன் குடும்பத்தை காப்பாத்துறான். நாட் லைக் தட். அதுதான் ஐ வாண்ட் டு டெல். அதே மாதிரி இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு வந்து இப்போ சொன்ன பாத்தியா, பாய்ஸ் ஐ மீன் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, ஐடி கேர்ள்ஸ் குடிப்பாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, எல்லாரும் எல்லாம் குடிக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். எல்லாருமே குதிக்க மாட்டாங்க. ஆனா குதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குதிப்பாங்க. அது எந்த ஃபீல்ட்ல எந்த இடத்துல இருந்தாலுமே. ஏன் நம்ம தாத்தா சரக்கு அடிக்கிறத எடுத்து நம்ம பாட்டி குதிச்சது இல்லையா? ஸோ அது மேட்டர் கிடையாது. அவன் சம்பாதிக்கிறானோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். வெளியவே நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இவனுங்க உடனே வந்து ஓ இந்த வேலையா, ஓ இப்படி தான் இருப்பேன். ஒன்று ஓ ஓகே நீங்கள் வந்து இந்த வேலை செய்கிறீங்களா, ஓ அப்போ அப்படி தான் இருப்பீங்க. இந்த ஸ்கூல் இந்த அப்படின்னு காலேஜா, சொல்லிட்டு அதே ஓ மாதிரி அப்படி தான் இருப்பேன். கான்செப்ட் நிறைய வரும். நம்ம ஐடி ஐடி கேர்ள்ஸ்ன்ற போது ஃபெமினிசம் வந்து நிறைய பேசப்படும் இந்த இந்த இடத்துல. ஓகே, பிகாஸ் இங்க வந்து ஜாப் ஒர்க் வந்து பையன் பொண்ணுன்னு பார்க்காம தான் வந்து கிடைக்கும். இப்போ நீ 5 பாயிண்ட் ஸ்டோரி எடுத்து பண்ணுறியா, கேர்ளும் 5 பாயிண்ட் ஸ்டோரி எடுத்து பண்ணுவா. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ஒர்க் எஃபர்ட். ஸோ அதனால வந்து ஈக்குவாலிட்டி, அந்த ஒர்க்கில் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கும். பட் ஃபெமினிசம் வந்து இந்த இடத்துல நிறைய, நான் பார்த்த வரைக்கும் நிறைய தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இடமும் நான் இதாக தான் பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபெமினிசம் இஸ் நாட் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ஈக்குவாலிட்டியை பொறுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஒரு பையன் இது பண்ணால் நானும் அதையே பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து இங்கே ஃபெமினிசமாக பார்க்குறாங்க. இது விட ஒரு ஸ்டூப்பிடான கருத்து வந்து உலகத்தில் இருக்கவே முடியாது. பிகாஸ் இங்கே வந்து நீ அது இதுக்கு முன்னாடி சொன்னது தான், நீ 5 பாயிண்ட் எடுத்து பண்ணுறியா, என்னாலையும் 5 பாயிண்ட் எடுத்து பண்ண முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு, அது ஓகே. அதே மாதிரி இப்போ சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நீ குடிக்கிறியா, நானும் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக குடிப்பேன். வாட் இஸ் ராங் வித் தட்? எஸ், இட் இஸ் ராங். நீ குடிக்கிறதும் தப்பு தான், அவன் குடிக்கிறதும் தப்பு தான். இது நீ வந்து உடனே சொல்லலாம், அதாவது குடிக்கிறது இஸ் நாட் அ ராங் அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு 2-3 வாட்டியோ குடிக்கிறது, ஸோ இட்ஸ் ஓகே. தட் இஸ் ஆல்சோ நாட் ரைட். இட் இஸ் ஓகே. பட் அதே கண்டினியூ ஆகாதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? தட் இஸ் மை கொஸ்டின். ம். சரி. நீங்க இப்ப இந்த ஃபெமினிசம் சொன்ன உடனே வந்து நான் இத அதான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா இது சின்ன டாபிக் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாரி வந்து என்ன சொல்றது, ஃபெமினிசம்ன்றது வந்து உடனே என்ன நினச்சிக்கிறானுங்க, இந்த பசங்களும் சரி, முக்காவாசி பெண்களும் என்ன நினைக்கிறாங்க, ஃபெம் இருக்கு. ஸோ வந்து இது ஃபீமேலுக்கு அந்த ஃபீமேல் தான் ஹையரு, ஃபீமேல் தான் அதிகம்னு நினச்சி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பெண்களும் நினச்சிக்கிறது, பசங்களும் அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் த ரியல் மீனிங் ஆஃப் ஃபெமினிசம் என்னன்னா வந்து ஈக்குவாலிட்டி. போத் ஆர் த்ரீ தஸ் ஈக்குவல். அதுதான் மேட்டரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதான் இவன் தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் வந்து, அதாவது சரக்கு அடிக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பையனை எடுத்து நானும் சரக்கு அடிப்பேன்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து ஃபேக் ஃபெமினிசம். அதாவது அவங்களுக்கு வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு சாக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இப்படி சொல்லிக்கிறது. பட் அதான்
அதை தாண்டி நீங்க வந்து ஒரு பையனால முடிஞ்சதை என்னால முடியும்னு சொல்லிட்டு காட்டும் போதும் வந்து அதை ஃபெமினிசமா பேசுறது தப்பு இல்லை. அதையுமே இவனுக்கு வந்து அதுதான் சொன்னேன், மண்டை வீங்கித்தனம் ஃபெமினிசம் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம வந்து பையன் எது பண்ணாலும் ஆப்போசிட்டா பண்ணுவேன்னு சொன்னது பேர் வந்து கிறுக்குத்தனம், மண்டை வீங்கித்தனம். ஓகே. ஆனா பையன் எது பண்ணாலும் என்னால பண்ண முடியும்னு நினைச்சு கான்ஃபிடென்ட்டோட பண்றது ஃபெமினிசம். ரெண்டுத்துக்கும் இன்னொரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இட் இஸ் லைக் ஃபெமினிசம் வந்து எங்கேயும் நீ உன்னாலையும் வீடு பார்த்துக்க முடியும், என்னாலையும் வீடு பார்த்துக்க முடியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடு பார்த்துக்கலாம். இட் லைஸ் ஃபார் இது ஃபெமினிசம்ங்கிறது பையன் வீடு பார்த்துக்கிறதும் சரிதான், பொண்ணு வீடு பார்த்துக்கிறதும் சரிதான். இப்போ உன்னால சிஇஓ ஆக முடியும்னா என்னாலையும் சிஇஓ ஆக முடியும், வாங்க நம்ம 2 பேரும் இது பண்ணலாம். அந்த மாதிரி அதுதான் நான் வந்து ஃபெமினிசமா பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஃபெமினிசம் ஃபீமேலா இருக்கிறதுனால டைவர்சிட்டி, இந்த 50% 50% இதெல்லாம் நிறைய வந்து இட்ஸ் லைக் போத் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இந்த இடத்துல நான் இருக்கு. மேபி இது வேற எதனா ஒரு டாபிக்ல பேசிக்கலாம். ஆமா ஆமா. ஃபெமினிசம் வந்து நம்ம அதுதான் லைட்டா சொல்லலாம்னு நினைச்சேன். ஸோ அவ்வளோதான், இதை அப்படியே விட்டு சரி டோரா ஏதோ சொல்ல வந்தாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஒரு சிலவங்க இப்படி இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஐடில வந்து வேற மாதிரி இருக்கவங்க, இப்போ இந்த ஃபெமினிசம் இவங்க குடிச்சா நானும் குடிப்பேன் அப்படின்னு இருக்க ரேட் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஐடில இருக்க பசங்களே எனக்கு ஐடி பொண்ணு வேணான்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜோ ஏதோ ஒன்று பாக்குறாங்க அப்படின்னா, ஓ பொண்ணு ஐடியா வேணே வேணாம், அது வீட்டுக்கு அடங்கவே அடங்காது, அது வந்து மேக்கப் போட்டுட்டு பேக் வாங்கிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு அதை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுல தான் இருக்கும்ன்ற அளவுக்கு போற்றி ஆயிருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸான தெரிஞ்சவங்களே வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டே ஐடி பொண்ணெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதை நான் வந்து நேர்ல உட்காந்து அந்த கான்வர்சேஷன் கேட்டேன். ஆனா அதுக்காக நான் நிறைய ஃபைட் பண்ணேன். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ் இருக்காங்க. ஆனா வந்து என்னால அந்த 100ல அந்த 10 பொண்ண என்னால கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது. அதனால எனக்கு 10மே வேணாம், 100மே வேணாம். சிங்கிளாவே சாவுங்கன்னு சொல்லிடு. இது இது எப்படி இருக்குன்னா, தான் செய்யற வேலையே வந்து தப்பான வேலைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான் 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 நீ பண்ணா ஓகே. வேலையை அவங்க வேணாம்னு சொல்ல அப்படி இல்ல ப்ரோ, அப்படியில தானே இருக்கான். அவனே அவனே தப்பானவன்றத அவனே வந்து சொல்லாம சொல்லிக்கிற மாதிரி தானே இது இருக்கு. சி அப்போ வாட் ஆர் ஆல் த நீ தப்பான ஸ்டஃப் பண்ணியிருந்தீனா நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்ப. இவனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றானுங்க, இப்போ ஒரு ஐடி பொண்ணு வந்து கத்திக்கணும்னு நினைக்கிறவனும் சரி, இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல சொல்றேன், கத்திக்கணும்னு நினைக்கிறவனும் கத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறவனும் அவன் என்ன நினைக்கிறான், கத்திக்கினாலுமே வந்து அந்த பொண்ணு வீட்டுல எல்லா வேலையும் அவதான் செய்யணும்னு எதிர்பார்க்கறான். ஓகே, அதுவும் இவனுக்கு வந்து 30,000 ரூபாயும் வேணுமா, நைட்டு வந்து சோறும் வேணுமா, அதுவும் வந்து சுட சுட செஞ்சாதான் சாப்பிடுவாராம். நீ தோசை ஊத்துனா நான் பாத்திரம் கழுவுறேன், இதுதான்டா ஈக்குவாலிட்டி. இப்போ உனக்கு நீ என்ன சொல்றது, இப்போ அவங்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நீ வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு வேலை செய்யறேன், நான் வேலை செய்ய தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்குன்னா யூ ஷுட் ஈக்குவலி, இப்போ நீ வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல வாட் எவர் யூ குட் டூ யூ கேன் ப்ரொவைட் டு த வீடு. நீங்க எப்போ தனியா இருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்கு உன்னால என்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த டைம்ல நீ அதை ப்ரொவைட் பண்ணணும். அவங்க வேலை முடிச்சுட்டு அவங்க என்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஃபேமிலி வந்து சண்டையும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு நீ வந்து அதாவது அவங்க 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரணும், ப்ளஸ் வந்து நீ வந்து அவங்க கிட்ட வந்து இந்த மொத்த பணிவிடையும் எதிர்பார்த்தினா தென் கடைசி கொஞ்ச நாள்ல வந்து என்ன சொல்றது, டைவர்ஸ் அந்த மாதிரி தான் போவாங்க. உடனே அப்படி போன உடனே அதுக்கு தான் ஐடி பொண்ணே வேணாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை கொண்டு வந்துடுது. அதான் உனக்கு அந்த வெறும் சமைச்சு போடுற பொண்ணு வேணும்னா போயிட்டு ஒரு ஹோம் மேக்கர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் இருக்காங்க. பட் வை ஷுட் யூ, ஏன் ஏன் உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு? ஒரு பொண்ணு மட்டும் இந்த வேலையும் செய்யணும் அந்த வேலையும் செய்யணும், ஆனா ஒரு பையனா நீ ஏன் இது 2 வேலையும் செய்யக்கூடாது? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஐடில பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணும் பையனும் மோர் ஆர்லெஸ் ஈக்குவலாக தான் சம்பாதிப்பாங்க. அப்படின்ற பட்சத்துல மென்டல் ப்ரெஷரை ஷேர் பண்ணலன்னா அட்லீஸ்ட் பிசிக்கலா ஒர்க்காவது ஷேர் பண்ணிக்கலாம்ல. வாட் இஸ் ராங் வித் தட்? நீ வீட்டு வேலையை செய்யறதுனால உன்னுடைய கௌரவம் அப்படி என்ன குறைஞ்சு போகுது? தட் இஸ் மை கொஸ்டின்.
இவனுங்க சோம்பேறி கம்முனாத்தீங்க. இவனுங்களுக்கு வந்து காசு வேணும், ஜாலியா செலவு பண்ணுறதுக்கு காசும் வேணும். அதான் சொல்லுங்க, இவனுங்களால வந்து வீடு மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு சம்பாத்தியத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேயா? அதை ம் வந்து அவனுங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து சம்பாதிக்கிற பொண்ணு கத்திக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவன் டாமினேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அவன் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவான். என்னாலதான் இந்த குடும்பம் ஓடுதுன்னு சொல்லிட்டு. ம் அதே வந்து ஒரு பொண்ணு அவனோட ஒய்ஃபை சொல்லுவானா உன்னாலதான் இந்த குடும்பம் ஓடுதுன்னு. சப்போஸ் அவ சொன்னாலும் சரி ஓகே என்னாலதான் இந்த குடும்பம் ஓடுதுன்னா அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அது அந்த அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமை நிறைய பேர் இங்கே என்ன, அதான் சொன்னேன், இப்போ இருக்க காலகட்டத்திலே இல்லை. பட் ஆனால் நீ சொன்ன மாதிரி 100ல ஒரு 10 பேர் நிஜமாலே ஒத்துக்கிறவங்க இருக்காங்க. எஸ், என் வீட்டில் வந்து என் பொண்ணு தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், இந்த சின்ன வேலை தான் செய்கிறேன், என் வீட்டில் வந்து அவள் தான் வந்து ஐடியில் போய் அதிகமாக சம்பாதிச்சு நத்துறான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதையும் பார்த்துருக்கேன். பட் த மெம்பர்ஸ் நீ சொன்ன மாதிரி அது கம்மியாக தான் இருக்குது. இவனுங்க வந்து வெட்டி வீராப்புக்கு தான் சுற்றுறானுங்க. இந்த 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 பாயிண்ட்டும் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான் ஆக்சுவலி. பொண்ணு வந்து ஜாஸ்தி சம்பாதிக்க கூடாது பையனை விட. பேசுங்க. அப்பா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன், அப்பா எனக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா, அப்பா நான் எம்பிஏ படிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து இனிமே எது படிக்கிறதா இருந்தாலும் நீ மாமியார் வீட்டுல போய் படிச்சுக்கோ. இந்த படிப்புக்கே என்னால மாப்பிள்ளை தேட முடியல, இந்த வேலைக்கே என்னால மாப்பிள்ளை தேட முடியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஹி சேட். இதே வந்து ஒரு பையனா இருந்தா, இஃப் ஹி ஆஸ்க் இஸ் பேரண்ட்ஸ் அப்படி இருந்தா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இதை சொல்லுவாங்களா? நெவர். அதான் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முதல் காரணம் அவங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பாவே அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் வந்து ரெடியாக முன்னாடி வந்தாலுமே அவங்க அம்மாவே என்ன சொல்லுவாங்க, என்ன நான் உன்னை விட அதிகமாக படிச்சுக்கிறேன், அந்த பொண்ணு திமிரா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கனே பாதி பேசிடுறது. அதாவது பொண்ணுங்களுக்கு எதிரி பொண்ணுங்களாவே தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுங்க சைட்லயும் வந்து சில தப்பு இருக்கதான் செய்யுது. இப்ப ஏன்னா இவங்க பொண்ணு வீட்டுல சைட்ல வந்து மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் ஜாஸ்தியா தான் சம்பாதிக்கணும். இவங்களுக்குள்ள ஈகோ வருதோ இல்லையோ, இவனுங்களுக்குள்ள ஈகோ வந்து செத்துருவானுங்க போல இருக்கு. பொண்ணு வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணை விட ஜாஸ்தி தான் சம்பாதிக்கணும், இல்லைன்னா குடும்பம் நடக்காது. நீ நடக்காதுங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்க நடக்க விட மாட்டீங்க. ஒரு நீ சொன்ன மாதிரி குடும்பத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே ஒரு குடும்பத்தோட கௌரவத்தை வந்து ஒரு பையன் தான் நிலைநிறுத்துவான். ஒரு பொண்ணு வந்து அந்த வீட்டோட தலைவி, அதாவது பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு த லீடர் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்தால் அது தப்பாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே ஒன்று சொல்லிடுறது. ஒரு பொண்ணு முடி எடுத்து நீ நடந்துக்கிறியாடா ஒன்று, என்ன பொண்ணு முடி எடுத்து நடந்தானா உன் வீட்டில் உங்கள் அம்மா சொன்னதான் நீ கேட்க போற? இவனுங்களுக்கு வந்து இவங்க அம்மா சொன்னா பிரச்சனை இல்லை, அதுவே ஒய்ஃப் வந்து சொன்னா இவனுக்கு பிரச்சனை. எப்படி சொல்றது, பொண்ணுக்கு எதிரி பொண்ணே தான். நான் சொன்னதான், பொண்ணுக்கு எதிரி பொண்ணே தான். நீ இப்போ நீ போயிட்டு வந்து உன் புருஷனை பத்தி இப்போ சில நிஜமானே தப்பான விஷயங்கள் இருக்கும். நீ போய் உங்க அம்மா கிட்ட நீ சொன்னீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க அம்மா கிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போதின்னு உனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதேதான். சரி, பேக் டு ஐடி டாபிக். டோரா திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சைட்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐடியில் ஜாயின் பண்ண உடனே அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஜாயின் பண்ண அப்புறம் எங்கள் வீட்டில் எப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். சொல்லுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷனா, எனக்கு எனக்கு என் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நடந்தது தான் இந்த விஷயம் உள்ள ஜாயின் ஆனது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாச்சு. அதுக்கு வந்து மெயின் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி சப்போர்ட் பண்ணா. அவ எனக்கு வந்து ஒரு பாத் காமிச்சா. அந்த பாத் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண அந்த பாத் தான் ஃபைனலாக அந்த இன்டர்வியூல கிராக் பண்றதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உடனே நான் பிளேஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து எங்க அப்பா தான். இப்போ வரைக்குமே அவர் எல்லார்கிட்டயும் பேசும்போது சொல்லிப்பாரு, என் பொண்ணு இங்க ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே. ஆனா ஸ்டில் இப்போ உள்ள வந்தோனே எனக்கு தெரியும். உள்ள நான் நெறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அ ஆனாலும் அவங்களுக்கு என்னன்னா, அ வெளிய சொல்லும்போது பெருமையா சொல்லிப்பாங்க. என் பொண்ணு இந்த பெரிய கம்பெனில ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எங்க வீட்ல எப்படின்னா, யாருமே போல. லைக் என் கூட இருக்க சிஸ்டர்ஸுமே யாருமே போல.
நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு போனோடனே எல்லாருமே என்னை அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு அந்த ஒரு பூஸ்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிய சப்போர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. உள்ள வந்தோனே தான் தெரிஞ்சுச்சு, ஓகே ஃபேமிலிய சப்போர்ட் பண்ண முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் எனக்கு வழி காமிச்சுச்சு. எனக்கு வந்து அப்படி இல்ல. எனக்கு போயே ஆகணும், சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனு. ஏன்னா நான் சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஓகே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கல. நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணாதான் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் காலேஜ் ஃபுல்லாமே வந்து ஒரு கேர்ள்ஸ் கேங் கூட தான் இருந்தேன். இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். பட் நம்ம வந்து இப்போ கொரோனா பீரியட்ல தானே ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த கொரோனா பீரியட்ல வந்து நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போச்சு. பிகாஸ் தெரியும்ல, கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தான் வந்து படிக்கிறதுக்கு உட்கார அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க கேர்ள்ஸாக தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீ எப்போ வேணாலும் படி, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு வேலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்லா கொடுத்தாங்க. அதேதான் எங்க வீட்லயும். அப்படி இருக்கப்போ மை 2 மென்ஸ் ஆர் தேர். என்னோட பிரதர்லாம் சொல்லி அவனுங்களை உட்கார வைக்க முடியாது. அந்த அவங்க 2 பேரும் தான் வந்து வி ஸ்டுட் ஃபார் ஈச் அதர். அதாவது நைட்டு ஃபுல்லாக படிப்போம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். த மெயின் திங் இன் ஐடி, இஃப் யூ வாண்ட் டு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவனுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியலன்னு தான் நான் சொல்லுவேனே. பிகாஸ் ஐடியில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ரிசெஷன் அது இதுன்னு சொன்னால் கூட தெர் இஸ் வாஸ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரெசன்ட். அதை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துக்க தெரியலன்னு தான் நான் வந்து இப்போவுமே சொல்லுவேன். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு சூஸ் அ டொமைன். நாட் எக்ஸ்பர்ட் இன்னிட்டுன்னா யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்று உன்கிட்ட நான் எதுக்கு சொன்னாலும் உன்னால கத்துக்கிட்டு பண்ண முடியிற அளவுக்கு திறமை இருக்கான்னு மட்டும்தான் ஒவ்வொரு இன்டர்வியூலும் பார்ப்பாங்க. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ லேர்ன்ட் ஆஃப்டர் கெட்டிங் ஃபெயில்ட் இன் 8 இன்டர்வியூஸ். அதனால நான் சொல்றது வந்து அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வி டுக் காம்படிஷன், எங்களுக்குள்ளேயே நாங்க கோட் எழுதி ஃபைட் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஃபைண்ட் அ பீப்புள் லைக் திஸ் ஆர் எல்ஸ் பி காம்படேட்டிவ் வித் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி நீங்க காம்படேட்டிவா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே யூ கேன் கெட் அன் ஐடி ஜாப். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் ஆஃப்டர் தட். பிகாஸ் the more you learn, the more you earn. That is IT. ஸோ கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே வந்து ஒரு டீமுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா, என்னை விட ஒருத்தவங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம் இந்த பொண்ணு எங்கே மேலே வந்துருமோ, ஒரு பொண்ணு எங்கே மேலே வந்துருமோ, பொண்ணு ஹைலைட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க கன்ஃபார்மாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணி வந்தீங்கன்னா எந்த பாயிண்ட்லேயும் வந்து டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. சப்போஸ் டிப்ரெஷனாக இருந்தால் சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் இருந்தீங்கன்னா சரியாயிடும். அதுதான் நான் வீணாக சொல்கிறது. எஸ், உள்ளே வந்து நிறைய பேர் நம்ம எங்கே மேலே வந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் லேர்னிங் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சைடில் என்ன எஃபர்ட், என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்டே இருந்தால் இந்த நான்சென்ஸ்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே தூசி மாதிரி அப்படியே தள்ளி போட்டு தூக்கி போட்டு கிளம்பியதே. அதேதான். அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு விதமாக இருக்கும். ஏன்னா மேனேஜர் இருக்கும் போது ஒரு மாதிரி டிஸ்கஷன் போகும், இல்லாத போது ஒரு மாதிரி டிஸ்கஷன்ஸை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இங்கே வந்து உள்ள நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அதுவும் ஒரு பொண்ணு மேலே வரணும்னு நினைக்கிறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ என்கிட்டயே வந்து என்னோட என்கிட்டயே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஓனர் தெரியுமா? அதாவது வந்து ஒரு டீமோட ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெட் உங்களுக்கு தெரியுமா? டிட் ஷி ரெகக்னைஸ் யூ அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மீட்டிங்ல. இது வந்து தேவையில்லாத கொஸ்டின், ஓகேவா? அந்த பர்சன் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா? அதாவது அந்த ஹையர் அஃபீஷியல்ல இருக்க அந்த பர்சன் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல என்ன கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்தே ரொம்ப ஈஸியாக தெரிய வருது. நான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க சொன்ன உடனே அப்படின்னும் போது உன் வேலையை பாடுறா, நீ ரெகக்னைஸ் ஆகுற வேலையை பாடுறான்னா மற்றவங்க ரெகக்னைஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கலாம்.
ஆமா. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே உங்க எஃபர்ட்ஸ் உங்களோட இதுதான் பேச போகுது. இவங்க ஹெல்ப் பண்ணலாம், அவங்க ஹெல்ப் பண்ணல அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. கஷ்டமா தான் இருக்கும் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல. அழுக கூட வருங்க. அழுக கூட வரும். அழுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்ப இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டே குமாரு. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இருக்கிற பிளேஸ் தான் நம்ம இருக்கிற கரெக்டான பிளேஸா இருந்துச்சுன்னா நம்ம டாப் ஹைட்ல போகலாம். சப்போஸ் நீங்க அந்த பிளேஸ்ல இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாலுமே ஒன்றும் இல்லை, உங்க டைம் வரும்போது நீங்க கரெக்டான பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுவீங்க. உங்க சைட்ல இருந்து என்ன எஃபர்ட் இப்போதைக்கு போட முடியுமோ போட்டுட்டுங்க, அவ்வளவுதான். என்ன லைஃப் மாறும். ஆமா, அவ பேர் என்ன? ஒரு நாள் வாழ்க்கை மாறும்டா. அதேதான். நஸ்ரியான்னு நினைப்பா ப்ரோ. டோரா. ஆக்சுவலி எனக்கு இதை விட கம்ப்ளீட் ஆப்போசிட், இவ சொன்னதுக்குன்னா ஆப்போசிட்டான ஒரு என்விரான்மெண்ட். என்னோட என்விரான்மெண்ட்ல என்னோட ப்ராஜெக்டை பீப்புள் வந்து நம்ம இந்த புள்ள நம்ம புள்ள மாதிரி இதெல்லாம் பண்ணினா நீ முன்னேறி வருவ, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு என்னை சுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்ற வழியில வந்தாலே எனக்கு நல்லா ரியலைஸ் ஆகும். ஓகே, திஸ் ஆர் ஆல் த வேஸ் இவங்கெல்லாம் சொல்றாங்க. பிகாஸ் நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், மோர் தென் 10 year எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் ஐ நெவர் ஃபெல்ட் தட் கைண்ட் ஆஃப் டவுன்கிரேட் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. பட் பட் இவங்க வந்து சொல்லும் போது இந்த மாதிரி ஐ டோன்ட் நோ டோராலாம் எப்படி மீண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து இதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி டீம்லயே பழச்சிட்டீங்க. எக்ஸாக்ட்லி, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டெப்பும் நம்மளே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிக்கும் போது நம்மளுக்கே சிரிப்பு வரும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லி தரதுக்கு அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில நான் வந்து இத ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃப்ரெஷரா உள்ள ஜாயின் ஆயிருக்கேன் அப்படின்னா, எஸ் ஃப்ரெஷர் நீட்ஸ் சப்போர்ட். ஆனா அந்த ஃப்ரெஷருக்கே சப்போர்ட் இல்லாம அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே அந்த பொண்ணு வந்து அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டான்னும் போது அவ எந்த ஸ்டேஜ்லயும் வந்து எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி மேல வந்துருவான்றது தான் நாங்க சொல்றோம். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க விரும்புறேன் டோரா. மோட்டிவேஷன் ஸ்பீச் அன்றர். எஸ். ஓகே. பட் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில இது பண்ணிருப்பேன். பிகாஸ் தட் இஸ் ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒண்ணுமே தெரியாது, எங்களெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா வேலையை மட்டும் கொடுத்துருவாங்க. என்னது இதுன்னு கேட்டா, ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் யுவர் செல்ஃப். இந்த காலத்து மக்களுக்கு யூ ஹாவ் ஆல் த ரிசோர்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. ஐயோ, எல்லாம் தெரியுது, ஆனா இது கூட எப்படி சம்மந்தப்படுத்துறது, இதெல்லாம் நீங்க தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் அது போகும். பட் அதுவுமே வந்து சச் எ கிரேட் லேர்னிங் தான் நான் சொல்லுவேன். த மோர் யூ ஸ்ட்ரகிள் த மோர் யூ லேர்ன். அகெயின் இன்னொரு வாசகம், #101. நிறைய ஒர்க்ல வந்து பொண்ணுக்கு இது கொடுக்கணுமா அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஆனா இந்த ஐடில அப்படிலாம் இல்லப்பா, எல்லாரும் ஈக்குவல் தான். அதே மாதிரி when it comes to சேஃப்டி, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது ஐ லைக், எனக்கு என்னோட ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வர்றது தான் பிடிக்கும். என்னோட ஓன் வண்டின்னா நீங்க பெருசாலாம் நினைக்க வேணாம், நான் சைக்கிள் வச்சிருக்கேன். அதுல ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கேன். அதுல வந்து வருவேன். பட் மை டீம்மேட் வந்து அவங்க வந்து நான் வந்துட்டேனா சேர்ந்துட்டேனா அப்படின்னு கேட்கணும், நான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அவசியமே இல்லை. பட் ஸ்டில் நான் வந்துட்ட பிறகு டிட் யூ ரீச் சேஃப்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்கும்போது இட் வாஸ் நைஸ். உள்ள வந்தா அப்படி இருக்கும். பட் இதே ஐடில நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். உள்ள வந்தா ஒண்ணு ஒரு ரகமா கூட இருக்கும். அந்த ரகத்துக்கிட்ட நீங்க போகாம இருந்தீங்கன்னா நீங்க உங்களை காப்பாத்தி ஆகலாம். யாராவது வந்து ஸ்டூபிட் மாதிரி ஃபோன் நம்பர் கேட்பாங்க. எனி ஹெல்ப்னு கேட்கறதும் ஒரு விஷயம் இருக்கு. எனி ஹெல்ப் ஷாலினி அப்படின்னு கேட்க. you can please you can contact me, you can call me at any time அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அப்ப வந்து நீங்க ஃபோன் நம்பர் தயவு செய்து வாங்காதீங்க, ஐ மீன் கொடுக்காதீங்க, வாங்கிட்டு வாங்க. நீங்க எப்படி இருப்பாங்கன்னா 3 கேட்டகரி இருக்கும். ஒண்ணு ஒரு ஜில் கேட்டகரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க கேட்டகரி ஒண்ணு இருக்கும். அதுக்காகவே தீவிரமா உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வச்சு பொண்ணு தேடுற கேட்டகரியே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவா போயிட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா போய் தேடி தரது. ஆமா, ஒரு பொண்ணு அப்படியே ஒரு ஃப்ரெஷர்ஸ் உள்ள வந்தா போதும், அதுல இருந்து இங்கி பிக்கி பாங்கி போட்டு ஃபில்டர் அவுட் பண்ணி அதுல ஒரு பொண்ணு எடுத்து அந்த பொண்ணு கிட்ட வலைதான், டைரக்டா வலைதான் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது கேட்டகரி எப்படி இருக்கணும்னா கமிட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். மூணாவது கேட்டகரி வேடிக்கை பாக்குற கேட்டகரி.
ம். என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கும். ஏய் இது 3 கேட்டகரி சொல்லிட்டேன். நான் இருக்கிற கேட்டகரி வந்து இட்ஸ் a very unique category. All your teammates will be in the discussion of which diaper is very affordable and safety for your child. ஆமா. அதாவது அந்த வயசான டீம்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். But that team I like very much. உள்ள வந்து பொண்ணு தேடுறதுக்குன்னே நிறைய பசங்க உள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. அதுவும் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி இதுதான் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகும், இவ்வளவு சம்பாரிச்சாதான் நம்மளுக்கு செட் ஆகும், இந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் எல்லாமே போடுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா அதாங்க கிரேட். அதுவும் இந்த ஏஜ்ல தாண்டி வந்துட்டீங்கன்னா அது பெரிய பெரிய கிரேட். எல்லா ஏஜ்லயும் அப்படிதாங்க சொல்லி ஆஃப் பண்ணி விடுறாங்க. கடைசியா இப்படி ஆயாவா மாத்திட்டீங்களே. இல்ல அதுக்குன்னு நம்ம இப்படியும் சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரியும் சொன்னேன். அதை தாண்டி உங்களுக்கு யாருன்னா பிடிச்சிருந்தாலும் போயிட்டு நீங்க போய் அப்ரோச் பண்ணாலும் தப்பு கிடையாது. இதுதான் நல்ல பொண்ணு. இது நல்ல பாயிண்ட் தான். ஆக்சுவலா பொண்ணு கிடைக்காம உள்ள வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஜாப் கத்துக்கினாங்க. இப்போ அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. உள்ள ஃப்ரெஷரா வராங்க பாத்தீங்களா? எங்கன்னா பொண்ணு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதையே வேலையை பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வேலை கத்துக்கிட்டனால இந்த வேலையை பாக்குறாங்க. என்ன டோரா பல அடிகள் வாங்கியிருக்காங்க போல இருக்கு பிராலி. அந்த மாதிரி சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கிட்ட எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க கிட் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வாலண்டியர் ஆக்டிவிட்டிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த வாலண்டியர் ஆக்டிவிட்டி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்சுவலா அன்வான்டா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்பவே நீங்க உஷாராயிடுங்க. தல எப்படி தல பல அன்வான்ட் கான்வர்சேஷன்ல எப்படி அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு கேட்க போறீங்களா நெக்ஸ்ட்? இல்ல இல்ல உலகழகி நான் தான். சரி, அட் த சேம் டைம் வந்து நான் வந்து ஒரு முத்து போடணும்ல பசங்களுக்கு அந்தியும். அதனால நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்த சேம் டைம் வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறத வந்து நீங்கள் தப்பிக்கிறதும் அவங்க சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு யார் மாதிரினா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஃபார் ஃபீமேல்ஸ் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தைரியமாக சொல்கிறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பொண்ணுக்கு பொண்ணு எதிரின்னு நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அதே பாயிண்ட்டு. நீங்கள் போய் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சில மோஸ்ட்டாக இப்போ இருக்க காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே வந்து அவன் வந்து சொல்லிட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்றது. ஓகேயா? அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது வந்து எய்தர் வே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போகிறதோ இல்லை அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கிறதோ, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் சொல்கிறது உங்களுக்கு அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா அதை நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம். அவன் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த இது வந்து ஒரு ஃபீமேல் ஸ்ட்ரென்த்தாக நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அடுத்து போங்க. ம். அக்செப்டட். பிம்பப்படுத்துற அளவுக்கு ஐடி இல்ல, ஐடி கேர்ள்ஸ் இல்ல. அதுதான் at the end of the conversation சொல்ல விரும்புறேன். இவனுங்களாம் வந்து இந்த டிவியில் காமிக்கிறது இப்படி தான் சுற்றுவாங்க. சாட்டர்டே ஆனால் வந்து பப்புக்கு போவாங்க. இந்த இது ஆனால் ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக டீம் மீட்டிங்னு சொல்லிட்டு இப்படி சுற்றுவாங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படின்னா நினச்சேன். அப்படின்னா என்னப்பா, அவங்கவுங்க வந்து சனிக்கிழமை ஆனால் வந்து பெருமாளை பார்க்க தரிசிக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளம்புறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து யாருமே வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண வேணாம். எல்லா வேலையிலையும் பப்புக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, சனிக்கிழமை போய் பெருமாளை கும்பிட்றவங்களும் இருப்பாங்க. அதாவது ஐடி வேலைனாலே கேர்ள்ஸ் இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வந்திருக்கு இல்லையா? ஐடின்னு மட்டும் இல்ல, எல்லா தொழிலையும் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆனா ஐடில மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு குளோரிஃபை பண்ணி ஒரு சர்க்கிள் பண்ணி இது பண்றது வந்து இட் இஸ் நாட் ரைட் திங் நான் பாக்குறேன். பிகாஸ் ஐடிலையும் சாத்விகம் இருக்கு, பயோலிங்கம், பிரச்சாலகம், வாட் எவர் யூ சே, அந்த எல்லா கேட்டகரியும் இருக்கு. எல்லா ஒர்க்லயும் எல்லா கேட்டகரியும் இருக்கு. பட் டோன்ட் ஜஸ்ட் ஸ்டிக் டு ஐடி அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு ஜாலியான பிளேஸ் தான். ஒர்க்கு ஜாலியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த காசுல நம்ம இப்படி வாழணுமாடா அப்படின்னு தோணும். அதேதான். சம்பள நாள் வந்த பிறகு அதெல்லாம் தோணாது. ஆமா. ஒரு 15வது நாள் நம்மளுக்கு மன கஷ்டமா இருந்தாலும் அடுத்து 15 நாள்ல சம்பளம் வந்துடும். அது மன கஷ்டத்தை மாதிரி. மத்தபடி இங்க என்ன எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். காஃபி குடிக்கலாம். ஆமா, எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். ஐடில வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா மொத்த பிரச்சனை அவனுங்களே கொடுத்துருவாங்கல்ல.
அதனால வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு நெறைய பண்ணுவாங்க. இந்த ஃப்ரைடே, ஃபன் ஃப்ரைடே அந்த மாரி டீம் லஞ்ச். டீம் லஞ்ச் அந்த மாரி அதெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அதுக்கு டேக் அவேஸ்ன்னு வேற தருவாங்க. ஆ லட்டு, ஸ்வீட் டப்பா. இதெல்லாம் தருவாங்க. ஸோ இத வச்சு இவங்க அங்க அடிக்கடிக்கு நடக்கிற ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு நெனச்சு சாப்பிட முடியாம போனீங்கன்னா, அவனே டீம் லஞ்சுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவான். ஸோ அந்த ஸோ அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதே மாரி இனிஷியலா சிட்டி ஒரு பாயிண்ட் சொன்னால, நான் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஐடிக்குள்ள வரும்போது எனக்கு நிஜமா ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னோட ஆப்போசிட்ல இருக்கவங்கலாம் பார்த்து. ஏன்னா வந்து பயங்கர பெர்ஃபெக்ட்டா வருவாங்க. ரொம்ப அழகா வருவாங்க. ஆ டெய்லி இப்படிதான் மேக்கப் போட்டுட்டு வரணும் போல. ஆக்சுவலா நான் ஏர் ஹோஸ்டஸ் நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஏர் ஹோஸ்டஸ் தான் வந்து அந்த மாரி பெர்ஃபெக்ட்டா லிப்ஸ்டிக், ஐலைனர் தே ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் தட். அந்த மாரி எனக்கு உள்ள வந்து பார்த்த உடனே வந்து எல்லாம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அந்த மாரிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. வேணுன்றவங்க போட்டுப்பாங்க. வேணான்றவங்க போட மாட்டாங்க. அவங்க வேற எதனா வேல பார்ப்பாங்க. அவங்க வேலையும் பார்ப்பாங்க. மேக்கப்பும் போட்டுட்டு வருவாங்கன்னு அப்புறம் எனக்கு தெரிஞ்சுச்சு. நீங்க வந்து உடனே பார்த்துட்டு அந்த மேக்கப் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாரி ஒரு சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூ. 10,000 ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்? சன்ஸ்கிரீன் வாங்குனீங்களா ஃப்ரெண்ட்? ரூ. 100 ஃப்ரெண்ட். மாய்ஸ்சரைசர் வாங்குனீங்களா ஃப்ரெண்ட்? ஏங்க சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் வாங்குறதுலாம் தப்பு கிடையாதுங்க. இந்த ஊரு சென்னை போன்ற ஒரு ஊருக்கு, இந்த பொல்யூஷனுக்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ஒரு பேசிக் நீடா ஆயிப்போச்சு. ஓகே அக்செப்டபிள் தான். நான் வந்து வேலைக்கு ஆ. சேர்ந்த புதுசுல எனக்கு இந்த மாரி சன்ஸ்கிரீன்னு ஒண்ணு இருக்கு, மாய்ஸ்சரைசர்ன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் சொன்னேன்ல, அ அ ஒரு வாட்டி வந்து என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது, தே டோல்ட் மீ "நீ ஏன் இவ்ளோ கேவலமா இருக்க?" அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் வந்து மோஸ்ட்லி இந்த அழகா ரெடி பண்ணுவாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்கலாம் பார்க்கும்போது, அவங்க அப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல. ஸோ இதெல்லாம் தான் போட்டா தான் நம்ம அழகா தெரிவோம் போல. இதெல்லாம் போட்டா தான் நம்ம வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ மை பீப்பிள் ஆல்சோ வில் சே தட் ஐ அம் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு நாள் நான் வந்து இந்த ஆர்டர்லாம் போட்டேன். அந்த எண்ணம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்ளோ வன்மத்த கக்கிட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு மேட்டர் இல்ல. இந்த விஷயம் நம்ம வாங்குறதுனால வந்து பிரயோஜனம் இருக்கா? இப்போ நான் சொல்றது சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஊர் இந்த சென்னைக்கு வந்து சன்ஸ்கிரீன் தேவை. ஏன்னா இந்த ஊரில் வந்து என்னது 365 டேஸும் வெயில் அதிகம். அதனால வந்து இந்த ஊர் வெயில், இந்த யூவி ரேஸ்லேருந்து இப்போ வர யூவி ரேஸ்லேருந்து நம்ம காப்பாற்றினா சன்ஸ்கிரீன். ஓகே. இல்ல நான் வளர்ந்த அடுத்து புதுசுல வந்து சன்ஸ்கிரீன் அந்த இடத்துலலாம் வளரல. ஏன்னா, நான் எப்படி பச்சை சொல்றது? பசேல்னு. பச்சை பசை வெயில்லாம் இருக்குங்க. நம்ம இருந்த ஊர்ல வெயில் இல்லையா? ஆ ம், வெயில்ல போறது வந்து ஆபத்து. அது வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிலாம் வளர்க்கல. வளரல. ம், ஆ அப்படி யூவி ரேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஸ்கின்னுக்கு இன்ஃபெக்ட் ஆகும் அப்படிலாம் வரல. நான் தோட்டத்துல வெயில்ல ஃபுல்லா உட்காந்து கலக்கா பறிச்சு கலப்புடுங்க ம். நாட்கள் எல்லாம் உண்டு. அததான் நான் சொல்றேன். அங்க வந்து அந்த அளவுக்கு இருக்கு. இந்த ஊர்ல புகையும் தூசியும் தானே இருக்குது. புகையும் தான் இருக்கு. அது ஓகே. பட் அததான் சொல்றேன். இது வந்து எனக்கு ஸ்கின் கேர்ன்னு கூட தெரியாது. அத நான் ஆர்டர் பண்ற நேரத்துல இதெல்லாம் போட்டா நான் அழகா தெரிவேன். அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து இட்ஸ் இது வந்து ஒரு சீப்பான ப்ராடக்ட்ஸ் தான். பட் ம். நான் வாங்கி தப்பு பண்ணதுனால தான் ஐ வாஸ் ஜஸ்ட் பிளாபரிங் சம்திங். இல்ல 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 மக்களுக்கு அதான் தெளிவா சொல்லிடுவோம். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்ன்றது ஒரு நிறைய இந்த ஊருக்கு தேவைப்படுற ஒரு அத்தியாவசிய ஒரு விஷயம்தான் அது. அதை யூஸ் பண்ணனால வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா டேன் ஆகிறதுலாம் ஈஸியாக நடக்கும். பிகாஸ் இந்த பொல்யூஷன் இது அதை வந்து காப்பாற்றணும்னா இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணனால தப்பு கிடையாது. நீங்க யூஸ் பண்றீங்க? நான் யூஸ் பண்ணுறேன். அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டாலுமே அதான் சொன்னேன், எவ்வளோ மேக்கப்பே போட்டாலுமே அவங்க இஷ்டம். அவ்வளோதான் என்னோட விஷயம். ஆனா மேக்கப் போடுறது அவங்க இஷ்டம் தான். ஆனா போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு திணிக்கப்படக்கூடாது. போட்டே ஆகணும்னு அவங்க நினைக்கிறது அது தப்பு. மற்றவங்க கிட்ட சொன்னது தப்பு. லெட்ஸ் நார்மலைஸ் நாட் பீயிங் வித்தவுட் மேக்கப். அவ்வளவுதான். அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஐடிக்கு போனால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுன்னு போகணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போகக்கூடாது. நீ என்ன ஐடிக்கு வேலைக்கு போறியா இல்லை என்ன வேலைக்கு போகிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா ஏன்னா ஏதோ இருக்கு. ட்ரெஸ் தானே.
ஆக்சுவலி கொஞ்சம் கலர் போனா கூட போடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு இங்க வந்துதான் சொல்லி தான் இது பண்ணி இது பார்த்திருக்கேன் நான். வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஆஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் வியர். ஆமா. ஏன்னா கம்பெனியோட அட்டையர்ன விஷயம் இல்ல, கம்பெனியோட சொல்ற ஃபார்மட்ல நான் ட்ரெஸ் போடுறேன்னா, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் வாடி போனாங்கன்னா ஃபேட் ஆகி போனாங்கன்னா அது ஏன் இஷ்டம், மூத்து நீங்க கிளம்புறா அப்படின்னு. உடனே வந்து சொல்லிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வெளுத்து போற அளவுக்கு உனக்கு துட்டு வாங்குற அளவு ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு உன் கம்பெனி உனக்கு சம்பளம் குடிக்கலையா, ஏன் இப்படி வந்து நடிச்சு கொட்டுறேன்னுலாம் கேட்காதீங்க. அவன் வீட்டு கஷ்டம் அவன் உனக்கு தான் தெரியும். ரைட்டு, சரி. அப்படியே டாபிக் ஏதாவது இருந்தால் அப்படியே எந்த நோட்டா போட்டு மொத்தமாக முடிச்சிருங்க பார்ப்போம் 2 பேரும். நீங்க நினைக்கிற மாதிரி ஐடி கேர்ள்ஸ்லாம் ரொம்ப கெட்டவங்கலாம் இல்லப்பா. நாங்களும் எங்களுக்கும் சில நல்ல குடும்பம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் லைட்டா 2 டிராப் கண்ணீர் விட்டுக்கோங்க. பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் மியூசிக் போட்டுருங்க. லாலி லாலோ லாலி லாஸ். அதேதான். ஐடில வந்து செலவு பண்ற பொண்ணுங்க தான் இருக்காங்க, ஊர் தான் சுத்துவாங்க அப்படின்லாம் இல்லை. கஷ்டத்தை புரிஞ்சுட்டு இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வந்த பொண்ணுங்களும் இருக்காங்க. இது அழுத்த திருத்தமா சொல்லியே ஆகணும் மாட்டோம். ஸோ டிபெண்ட்ஸ். இட்ஸ் ஐடின்னு மட்டும் இல்லை, எல்லா வேலையும் ஒன்று தான். எல்லா இடத்துலையும் எல்லா விதமான மக்களையும் பார்க்கலாம். அதுக்குன்னு ஐடியை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி தனிப்படுத்தி ஐடி பெண்கள் என்று தனிப்படுத்த வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். இதுதான்ப்பா என்னோட கருத்து. ஐடி லைஃப் வந்து கேர்ள்ஸ்க்கும் ஜாலியாக தான் இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடச்சிச்சின்னா நம்ம வீக்கெண்ட்ஸில் வெளியே சுற்றலாம். நம்ம நம்ம நம்பிக்கைத்தரமா. ஆமாம். ஸோ வந்து வெளியே சுற்றுறாங்க அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்களோட லிமிட்ஸ் தெரியும். கேர்ள்ஸ்க்கு ஒரு லிமிட்ஸு, பாய்ஸ்க்கு ஒரு லிமிட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்கவுங்களோட லிமிட்ஸ்க்கு அவங்கவுங்க நடந்துக்கிட்டா போதும். இது ஐடிக்குன்னு போற சம்பந்தம் கிடையாது. இதுக்கு பொதுவான கருத்தையெல்லாம் எழுதிக்கலாம். ஆமாம், கேர்ள்ஸ்க்குன்னு பொதுவாகவே இருந்துக்கோங்க. அதை தவிர உள்ள ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லேர்னிங்காக இருக்கட்டும், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். காலேஜ்லேருந்து வந்தவங்க வந்து நம்ம படித்தது எதுவுமே இங்கே இல்லையேடா, என்னடா கற்றுக் கொடுத்தாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் ஐடி. மறுபடியும் முதல்லேருந்து புதுசாக படிக்கணும். எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து நான் சாப்பிட்றேங்க. அதேதான் சூரி பரோட்டா. சரி, நான் அப்படியே என்னோட எந்த நோட்டு போடுறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க, பொறுத்துக்கோங்க. ஐடி ஃபார் கேர்ள்ஸ். இப்போ நான் ஐடியில் வந்து பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதை தாண்டிட்டு, ஐடியில் வந்து எல்லா பெண்களும் வந்து அதிகமாக சம்பாதிச்சு அவங்களோட டிபெண்டன்சி தாண்டி அவங்க வீட்டை பார்த்துக்கிறத தாண்டி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸில் வராங்கன்னா, ஆஸ் அ மென்னாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன் வராமல் அதை வந்து குறை சொல்லிக்கிட்டு பெண்கள்னாலே இப்படி தான், ஐடி பெண்கள்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, நல்லது எதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கெட்டது எதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்லிட்டு அதை சொல்லாமல் எது பண்ணாலுமே ஆமாப்பா இந்த பொண்ணுங்க எது பண்ணாலுமே வந்து ஆப்போசிட்டாக பேசும்னு சொல்லிட்டு பேசுறது வந்து தப்பு. அடுத்து வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன சொல்கிறது, பொண்ணுங்க வளர்ந்தனால தான் வந்து தே ஆர் டாமினேட்டிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரின்றது வந்து இன்னொரு சைட் ஆஃப் உண்மை. அதனால வந்து அவங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி தவிர வேறு எந்த இண்டஸ்ட்ரிலையும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று. அவங்கவுங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சிருந்துச்சுன்னா போவாங்க, போய் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருமே ஆஸ் அ ஃபீமேல் மோஸ்ட்டாக நிறைய எந்த இண்டஸ்ட்ரி பார்ப்பாங்கன்னா, அதான் நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி அவங்க வந்து மெடிக்கல் இது. அதை தாண்டி சில பேர் வந்து பேஷனேட்டாக ஏன் நம்ம ஊரில் வந்து டிரைவர் ஒருத்தங்க ஆனாங்க, பஸ் டிரைவர். அதுக்கு வந்து முதல்வர் இவர் ஸ்டாலின் கூட வந்து அப்புறம் கார் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து ப்ரைவேட் பஸ் டிரைவராக இருந்தாங்க. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு கார் வச்சு நீங்கள் கார் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பேஷனேட்டாக இருக்கும் போது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டு, அவங்க வந்து பின்னாடிலேருந்து வந்து இவங்க இந்த அளவுக்கு போயிட்டா நம்மளை கேள்வி கேட்டுருவாங்க, இவங்க இந்த அளவுக்கு போயிட்டா வந்து இந்த லெவல்லேருந்து இப்படி போயிட்டாங்கன்னா அவங்களோட நடத்தை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லட்சியம் பண்ணுறது. இது எப்படின்னா வந்து நாளை பின்ன உன் வீட்டில் உன் தங்கச்சி படிக்கிறாங்கன்னா நீ உன் குழந்தை உனக்கு பிறந்ததுக்கப்புறம் படிக்க வைக்கிறீங்கன்னா அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான விஷயந்தான் நீ இப்போ சொல்கிறது. ஸோ அவங்க வந்து எது ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக எடுத்தாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட்டான விஷயத்துக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணி என் பண்ண முடியுமோன்னு பார்க்கணும். ஏன் வந்து ஆஸ் அ விமன்னாக வந்து ஒரு க்ரோத் ஆச்சுன்னா
அந்த கண்ட்ரிக்கே க்ரோத். பிகாஸ் ஒரு சொசைட்டியில் வந்து மென்னாக நீ க்ரோ ஆனீங்கன்னா உனக்கு ஃபேமிலி க்ரோ ஆகும். ஆனால் ஒரு விமனாக க்ரோ ஆனால் அந்த ஃபேமிலியும் சேர்த்து மொத்தமாக க்ரோ ஆவீங்க. ஒரு ஃபேமிலியில் 2 பேராக க்ரோ ஆனீங்கன்னா சொசைட்டியோட க்ரோத் எங்கே இருக்கும், கண்ட்ரியோட க்ரோத் எங்கே இருக்கும்? இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. பொண்ணு வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நீ மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன பெரிய புனித்தியா? சரி, நீ புனித்தியாவே இருந்தாலும் நீ மட்டும் தான் பார்த்துக்கலாம். அப்போ உனக்கு வீட்டில் யார் படிக்க வைப்பா உன் குழந்தைய? ஜென்ரலைஸ் பண்றதுக்கு அவசியம் இல்லை ப்ரோ, பையனும் சொல்லி கொடுக்கலாம். அதான் சொல்கிறேன். 2 பேருமே சொல்லிக் கொடுக்கணும்னா 2 பேருமே அதான் சொல்கிறேன். இப்போ இவனுக்கு வந்து ஆரம்பத்திலே பொண்ணுங்க படிக்க வைக்கிறதுக்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன். பசங்களை வந்து நீ போய் பொண்ணுங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்க்குறத விட டூ ஹார்ம் டு உமன். அதாவது இவங்க வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பி வரல. நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே, லைக் சம்திங் நீங்கள் ஹார்ம் பண்ணாமல் இருந்தாலே போதும். நீ அந்த ஹார்ம் இல்லைன்னா நீ ஏன் ப்ரொடெக்ஷன் பற்றின்னு நம்ம யோசிக்கணும். இஃப் தெர் இஸ் நோ ஹார்ம்னும் போது நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் சைடே போய் யோசிக்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் டூ ஹார்ம். we will be அதேதான். we are very good protecting ourselves. அதுதான் நான் சொல்ல வரேனே. இந்த நீயா நான் எபிசோட் மாதிரி தான் வந்துட்டு இந்த பாய் பெஸ்டின் இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறானுங்க. அது உடனே சொல்லுவான் ஒருத்தன், பொண்ணு வந்து என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் அவங்க போய் வீட்டு வரைக்கும் கொண்டு போய் தரேன். டேய், நீ வந்து நீ என்ன பண்ணுற, அவங்க திருப்பி வந்து வீக் ஆக்க. அவங்க வந்து அவங்களே க்ரோ ஆகுறாங்க ஸ்ட்ராங்காக. நானே போகிறேன், நான் 3 பஸ்ஸு பிடிச்சி நான் வேலைக்கு போகிறேன் தான். இல்லை நீங்களாம் அப்படி போகக்கூடாது, உங்களை நான் வந்து பொன் படாமல் கால் படாமல் கூட்டின்னு போய் உங்களை வீட்டில் இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. என்னமோ வந்து நாங்கள் அவங்கள தான் பார்த்துக்கணும், அவங்கள வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சேவியர் மாதிரி சுற்றக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்கள பார்த்துக்க தெரியும். அவங்களுக்குன்னு அவங்க பார்த்துக்க தெரிஞ்சனால தான் அவங்க வெளியே வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்படின்னு நான் வந்து சோஷியல் வாரியர், பெண்களின் காப்பாளன் அப்படின்னு தான் சுற்றக்கூடாது. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா அவங்கள பார்த்துப்பாங்க. அவ்வளோதான். அதுதான் வந்து ஈக்குவலாக அவங்க கேட்குறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் உங்க பின்னாடியே நான் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கேட்கல. அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்து அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி எப்படி வளர்ந்து காட்டுறாங்கன்றதை பாருங்கள். அவ்வளோதான். சரி, ஐடி ஃபார் கேர்ள்ஸுக்கு இந்த எந்த ஓகேவான்னு கேட்டால் இல்லை. பட் சேர்த்து ஃபெமினிசமுக்கும் சேர்த்து பேசிட்டேன். ஐடி ஃபார் கேர்ள்ஸாக நான் என்ன சொல்ல வேணும்னா, ஆஸ் ஐடி கேர்ள்ஸாக வராங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து தவிர கேட்கலாம். அந்த ஃபீமேலாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கள், மென்னாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கேயும் அடி வாங்கிட்டு போல பலமா. ஏங்க, எனக்கெல்லாம் எவனும் ஹெல்ப் பண்ணல. அதனால சொல்றேன். அந்த ரீல்ஸ்ல வர மாதிரி தான். நியூ ஜாயினி டு ஆர் டீம். ஒரு பையன் போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வருவான், இன்னொரு பையன் சீட்டோட சீட். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, எனக்கு ஒண்ணும் நடக்கல. இப்படி எல்லாம் நம்பிட்டு வராதீங்க. ஆமா, யாரும் சொல்லி தர மாட்டாங்க, அதெல்லாம் நம்பி வராதீங்க, நீங்களா தான் லேர்ன் பண்ணும். ஓகே, அப்படியே சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். There are good people also, believe in them. ஆமா, அவ்வளோதான். as well. ஓகே, சரி, பாய் சொல்லிடுவோம் எபிசோட் 1 மெம்பர்ஸுக்கு. நன்றி, வணக்கம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுட்கி. என்ன ஆர்ஜே நினப்பு. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டோரா. பாய். போறோம். நாளைக்கு வேலைக்கு போகிறோம்.